வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் எம்கே பேசுகிறேன். ஜனநாயக படம் ரிலீஸ் பண்ணுங்க அங்கே இங்கேன்னு கோர்ட்டுக்கு போய் அப்படி இப்படின்னு சுற்றிக்கிட்டு இருந்து ஒரு வழியாக எப்படியோ லீக் ஆயிடுச்சே ஐயோ அப்படின்ட்டு ஃபேன்ஸ் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த படத்தை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்டாடி, எவ்வளோ கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க, அதை போய் லீக் பண்ணிட்டீங்களேடா அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் அப்படியே ஃபேன்ஸ் பேசிகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் எப்படா லீக் ஆச்சு, யாரா லீக் பண்ணா, எந்த சோர்ஸில்டா லீக் பண்ணியிருப்பாங்க, நம்ம த்ரிஷான்னு சொல்லிட்டு இருந்தோம், இப்போ பார்த்தா வேற ஒருத்தனை பிடிச்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, ஆதவ அர்ஜுன் தான் லீக் பண்ணியிருப்பான், அவன் தான் இந்த மாதிரி இதில் காண்டு பண்ணுவான், இதை வேலையெல்லாம் பண்ணுவான் உள்ளே புகுந்து அப்படின்ட்டு சில பேர் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் சொல்கிறாங்க, ஆனால் அது உண்மையாக போயான்னு தெரில, எலெக்ஷனுக்காக நம்ம விஜய் அண்ணாவே இப்படி பண்ணி விட்டாரு அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எது உண்மை எது பொய் எப்படி என்னன்னு சில பேருக்கு தெரியாது, நம்மளுக்கும் புரியாது. அதை அப்படியே விட்டுற வேண்டியதான். ஃபேன்ஸ் கிட்ட இதை ஏன்டா த்ரிஷாவை இழுத்தீங்க அப்படின்னு சோஷியல் மீடியாவில் பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இல்லை ப்ரோ, த்ரிஷா தானே கூட இருந்தாங்க, ஒருவேளை அவங்க லீக் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ட்டு வேற சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்களும் இண்டஸ்ட்ரியில் 20 வருஷமாக இருக்காங்க. அதை எவ்வளோ படம் மேக் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் என்ன மாதிரின்ட்டு அவங்களுக்கும் தெரியும். அதனால் கண்டிப்பாக அவங்க இருக்காது. வேற ஏதோ ஒரு கருப்பாடு பண்ணியிருக்கு உள்ள, அது யாருன்னு தான் தெரியல. ஒரு வேளை டிஎம்கே ஆள் செட் பண்ணி நம்ம உள்ள காசை தள்ளி உள்ள படத்தை லீக் பண்ணிட்டாங்களோ அப்படி கூட யோசிக்கலாம். இல்லை பிஜேபி பண்ணியிருப்பாங்களோ அவங்களும் யோசிக்கலாம். ஆனால் அதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் சென்சார் போர்டு அவங்க கிட்ட தானே கடைசியாக போச்சு, இல்லை அவங்க இதில் ஏதாச்சும் ஆள் வச்சு பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கலாம். பல விதங்களை நடிக்கலாம், பல இதில் பண்ணலாம், எடிட்டிங்கில் அது இது யாரை வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். பட் நம்ம ஃபேன்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லீக் பண்ணுறதை தடுக்கணும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுன்லோட் ஃபைலு ஏபிகே ஃபைல்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ யாருக்கு வந்தாலும் தயவு செய்து டவுன்லோட் பண்ணாதீங்க, பார்க்காதீங்க. நம்ம தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக பார்த்துக்கலாம் குடும்பத்தோடு போய் அப்படின்ட்டு நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள். ஒரு விஜய் ஃபேனாலும் சரி, ஒரு சினிமா ரசிகராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள். அட்வைஸ் பண்ணுறதுலாம் இருக்கட்டும், இதனால் எவ்வளோ கோடி லாஸ் ஆகும், என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா பல கோடிகள் கண்டிப்பாக லாஸ் ஆகும். ஏன்னா சீன்ஸ்லாம் லீக்கேஜ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக சில ஃபேன்ஸ்லாம் இங்கேயே பார்த்துட்டுமே எதுக்கு தேட்டர் போனோம் அப்படின்ட்டு தேட்டரில் பார்க்க மாட்டாங்க. அப்புறம் ஓடிடி ரைஸ் இப்போ ஹாட் ஸ்டாரு, ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸ் அவங்களாம் எடுக்கிறதுல செய்யலாம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் எங்கே அப்படின்ட்டு ஒரு 100 கோடி போகுதுன்னா அதை ஒரு 70 கோடி 60 கோடிக்கு லோ பட்ஜெட்டில் கேட்பாங்க. அப்புறம் நிறையா ரைட்ஸு அது இதுன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 300லேருந்து 500 கோடி ரூபாய் கண்டிப்பாக ப்ரொடியூசருக்கும் சரி, அங்கே வேலை பார்த்தவங்க எல்லாத்துக்கும் பயங்கரமாக அடி வாங்கும். ஒரு சினிமா ரசிகனா இந்த மாதிரி கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் லீக் பண்ணது யாருன்னு தெரில, எலெக்ஷன் வேறு வந்துருச்சு. சில பேருக்கு பல டவுட்டுகள் இருக்குது. முன்னாடி சொன்ன வாய்ஸ் மாதிரி பல டவுட்டுகள் இருக்குது. யார் ஒருவேளை உள்ளேயே இவங்களே ரிலீஸ் பண்ணி விட்டாங்களோ அப்படின்லாம் தோணுது. சரி, ஓகே, என்ன தான் இருந்தாலும் நம்ம ஃபேன்ஸுக்கு ஒரு சினிமா ரசிகனா இதை பரவாமல் நம்ம தான் தடுக்கணும். நீங்கள் சொல்லுங்கள், இதை யார் பரப்பியிருப்பா, எப்படி பரப்பியிருப்பா, உள்ளே யாராச்சும் ஆடு இருக்கா, ஆதவ அர்ஜுனா, இல்லை விஜயா, இல்லை த்ரிஷாவா, இல்லை வேறு யாராச்சும் கட்சிக்காரங்களா, அதை மாதிரி பரப்பியிருப்பாங்களா, இல்லை உள்ளேயே ஏதாச்சும் டெக்னீஷியன் எடிட்டிங்கு அவங்களாம் எடிட்டர்ஸ் அவங்களாம் யாராச்சும் பரப்பியிருப்பாங்களா அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்ப்போம். இந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. டெய்லி ஒரு வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ.